என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னால் தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய், என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, what a great personality she is. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டைரக்டர் வரையும் பார்த்துட்டாங்கன்னா அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம். இப்போ நான் ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர். ஸோ இந்த 4 பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய். ஸோ அப்படி என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு. என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி. ஸோ லைஃப்ல உண்மையாகவும் வச்சுக்கோங்க, மேக் யூர் ஃபேமிலி சைஸ் பிகர் அண்ட் பிகர். இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த நர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ். ஐ earned it. அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி, ஒன்லி த்ரூ லவ். அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன். முக்கியமா என் காலேஜுக்கு நான் இப்போ எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க, நான் அதுக்கு எவ்வளோ தகுதியான ஆளுன்றது நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்குள்ள வரல. பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்கு. ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினதில்லை. I'll make something proud for this country in coming years, ma'am, for sure. And that's going to be because of Satyabama University. என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு, இப்போதான் பார்த்தேன் சார். உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன். அடுத்து பண்ணுறதுல தெரிக்க விட்டுருவோம் சார். இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது, உலகம் நம்மளை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் மீனிங் ஹியர். பேசிக்காக ஒரு குட்டி கதை, ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சை நான் முடிப்பேன். ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் எங்கள் அப்பா அம்மா ஜென்ரலாக நான் வெளில காமிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னால், என்னோட இந்த செலிப்ரிட்டிசம்னால அவங்களுக்கு அது குறைஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் this is a stage I want my parents to be there. Thank you அப்பா, thank you அம்மா, thank you, thanks for coming. ஏன்னா தேங்க்யூலாம் சொல்கிறானே ஃபார்மலான்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும். அப்படி எங்கள் அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்ச நாள் மரிசியா மேம் இந்த டாக்டரேட் என் கையில் கொடுத்த மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். குட்டி கதை ஏன்னா ரொம்ப இதுவாக போயிடுச்சுன்றனால தான் அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன். ஓகே, நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுறதை பற்றி நிறைய பேசிட்டோம். சும்மா ஒரு ஊமை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் அது, ஒரு கற்பனை கதை. ஒரு கோயில் இருந்துதான், அந்த கோயிலில் படி இருந்துதான், சிலை இருந்துதான். அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு கியூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நட சாத்திருக்காங்க. அந்த கோயிலோட டோர் மூடினதுக்கப்புறம் நைட்டு அந்த கல் அந்த படிக்கல் வந்து அந்த சிலைக்கல்கிட்ட பேசியிருக்கு, ஏய் என்னப்பா நீயும் கல் நானும் கல், என்னை தாண்டி போகிறாங்க, உன்னை மட்டும் கியூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலைக்கல் சொல்லிச்சான், ஏக்கண்ணா உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளாக படியாயிடுற, என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கியிருக்காங்க, அப்போ எனக்கு அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. That's it. Thank you everyone. Thank you, thanks for this. Thank you. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.